ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட 60 டேஸ் ரேங்க் ஹோல்டர் ஜேர்னில ஹாஃப் கடந்தாச்சு. ஐ மீன் 1 மந்த் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஜஸ்ட் ஒன்லி 1 மந்த் மோர், இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய 1 மந்த் ஜேர்னியை எந்த அளவுக்கு கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த அச்சீவ்மெண்ட் அண்ட் டார்கெட். அந்த டார்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். ஃபர்ஸ்ட் நாளையில இருந்து நம்மளோட ஸ்டடி பிளான் எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச இன்ட்ரெஸ்டான ஜிஎஸ்டி பேப்பர்ல நம்மளோட ஸ்டடி பிளான் ஃபாலோ ஆக போகுது. ஸோ இந்த ஜிஎஸ்டி ஸ்டடி பிளான் பாத்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டே எப்பவுமே நம்ம ஈஸியா ஸ்டார்ட் பண்றோம். ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் லெவில பாதி, இது மட்டும் தான் நம்ம வந்து நாளைக்கு எடுத்துக்க போறோம். பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், எடுத்த உடனே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். நாளைக்கு ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுவோம். 2ஆம் தேதி லெவியோட ரிமைனிங் ஹாஃப், அப்புறம் டைம், பிளேஸ், வேல்யூ மூணுமே சேர்த்து 2 ஜூன் படிக்க போறோம். 3 ஜூன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், மேட்சிங் கான்செப்ட், அப்புறம் ஆடிட் அதர் ஜிஎஸ்டி, இவே பில்ஸ். இது மூணு சின்ன டாபிக்ஸ் தான், அதனாலதான் நான் மூணையும் சேர்த்து வச்சிட்டேன். பிளஸ் ஐடிசி பெரிய டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதை வந்து 3ஆம் தேதி. 4ஆம் தேதி ரிமைனிங் இருக்கிற மிஸ்செலேனியஸ் மித்த எல்லா பார்ட்டையும் சேர்த்து நம்ம 4ஆம் தேதி பார்த்துட்டு ரிவிஷன் கொடுக்க போறோம். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் 4 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். அண்ட் நம்மளோட லெக்சர்ஸ்ல எங்க இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன், பிகாஸ் அதுவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்ட்ரோடக்ஷன் வழக்கம் போல லெசன் 1, நம்மளோட லெக்சர் 1ல இருக்கு. லெவி அண்ட் கலெக்ஷனோட ஹாஃப் வந்து 1, 2, 1ல பாதியும் 2லயும் இருக்கு. லெவி அண்ட் கலெக்ஷனோட செகண்ட் பார்ட் 3rd லெக்சர்ல இருக்கு. டைம், பிளேஸ், வேல்யூ மூணுமே வந்து 4th லெக்சர்ல இருக்கு. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் 5th லெக்சர்ல இருக்கு. ரிமைனிங் எல்லாமே சேர்த்து 6th பார்ட்ல இருக்கு. ஸோ 6th பார்ட் வீடியோ உங்களுக்கு சின்ன மொத்த 2.5 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 8 லெசனுமே சேர்த்து நீங்க கவர் பண்ணிடுவீங்க. பட் புக்ல நீங்க ரீட் பண்றது கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 4 டே ஸ்டடி பிளான். 5th டே கஸ்டம்ஸ்ல பேசிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ், வேல்யூவேஷன் அண்டர் கஸ்டம்ஸ், இது மூணும் பார்க்க போறோம். நம்மளோட 7 and 8 லெக்சர்ஸ்ல உட்காந்துருக்கு. அண்ட் அட் லாஸ்ட் 6ஆம் தேதி கடைசி பார்ட், இம்போர்ட் ப்ரொசீஜர்ஸ், கஸ்டம்ஸ் ரூல்ஸ். ரொம்ப சின்ன போர்ஷன், மொத்தமே 3 பக்கம் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரீடு மட்டும் பண்ணிக்கோங்க. அது வந்து 8th லெக்சர்ல இருக்கு. அண்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம், அது நம்மளுடைய 9th லெக்சர்ல இருக்கு. கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வீடியோவையும் வந்து மறக்காம எல்லாரும் பாருங்க. அந்த வீடியோஸ் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, எல்லாமே என்கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டடி பிளான். பிளஸ் இந்த ஜிஎஸ்டிக்கான ஸ்டடி ஹேக்ஸ் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த மந்த் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மந்த் தாண்டிட்டோம். ஸோ செகண்ட் மந்த்ல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஐ மீன் செகண்ட் மந்த்ல இருந்து நம்ம ஸ்டடி ஹேக்ஸை சேர்த்து பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு ஸ்டடி பிளான்லையும் நான் ஸ்டடி ஹேக்ஸை சேர்த்து சொல்லுவேன். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு லேர்ன் ப்ரொவிஷன். ப்ரொவிஷனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன டைம் வேல்யூனா அதுக்கு என்ன ப்ரொவிஷன்? ஏன்னா நமக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் வரும். டாக்ஸை விட ஜிஎஸ்டில நிறைய ப்ரொவிஷன்ஸ் வரும். செக்ஷன்ஸ் தேவையே இல்லை. செக்ஷன்ஸ் படிக்கணுமான்னு கேட்டா தேவையே கிடையாது. இன்டர் லெவல்ல நீங்க செக்ஷன்ஸ் படிக்கவே வேண்டாம். செக்ஷன்ஸே நாட் நெசசரி. ஒன்லி ப்ரொவிஷன்ஸ் நல்லா தெரிஞ்சா போதும். விச் எவர் இஸ் ஏர்லியர், விச் எவர் இஸ் லேட்டர், விச் எவர் இஸ் ஹையர், விச் எவர் இஸ் லோயர், அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கிளியரா தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், டிடிஎஸ், ரிட்டர்ன்ஸ், இதுக்கெல்லாம் என்ன முக்கியம்? டியூ டேட் முக்கியம். அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட ஜிஎஸ்டியோட பேஸ். ப்ரொவிஷன்ஸ் அண்ட் டியூ டேட் மட்டும் நீங்க கிளியரா தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியை ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளோட வீடியோவோட எண்டிங்ல கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனும் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்மளோட படிச்ச ப்ரொவிஷன்ஸை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிறிஸ்டல் கிளியரா நம்ம பார்த்துட்டோம். பிகாஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அடிக்கடி, நம்ம நீங்க சொல்ற சம் நல்லா புரியுது சார், பட் ஆனா அது எப்படி மேட்ச் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். நம்ம ஒரு தடவை வந்து இந்த வீடியோ பார்த்துருவோம் உடனே வந்து சம்ஸ் எல்லாத்தையும் போட முடியாது. நம்ம அந்த அளவுக்கு ஜீனியஸ் கிடையாது எல்லாரும். ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி நம்ம படிச்ச ப்ரொவிஷன்ஸை மேட்ச் பண்ணி பாக்குறதுங்கிறதுக்கான டிஸ்கஷனுமே வந்து நடந்திருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நீங்க யூ ஆர் மோர் தேன் +80 நீங்க உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஜிஎஸ்டி பேப்பர் இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கோரிங் பேப்பர். மித்த பேப்பர்ஸை விட என்னைய கேட்டா ஓபிஎம்மும், சில பேர் எஃப்எம் சொல்லுவாங்க, பட் என்னோட சஜஷன் ஓபிஎம்மும் ஜிஎஸ்டி பேப்பரும் தான் வந்து ஈஸியஸ்ட் ஸ்கோரிங் பேப்பர். இந்த ரெண்டுலயுமே மோர் தேன் 80+, 90+ ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சொல்லப்போனா நானுமே ஓபிஎம்ல 82 வாங்கினேன். ஸோ ஓபிஎம்மும் ஜிஎஸ்டியும் வந்து ஈஸியஸ்ட் பேப்பர். ஸோ இது ரெண்டுலையும் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம்.
ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டடி பிளானை ரொம்ப சின்சியரா கவனிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவோம் நம்ம அதையும். பிளஸ் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஸ்டடி பிளான் வேணும்னாலும் சரி, என்ன மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னாலும் சரி, என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் ஐ எம் நாட் ரீச்சபிள், என்னோட அதே நம்பர் தான் என்னோட வாட்ஸ்அப்புக்கும். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகல ப்ரோ, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு பார்த்துருக்கேன். ஸோ பயப்பட வேண்டாம், அது மேக்ஸிமம் என்னோட டவர் ப்ராப்ளமா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் என்னோட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருங்க. நானே வந்து ப்ராப்பரான இடத்துல ப்ராப்பரான டயத்துல ரீகான்டாக்ட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். இந்த மந்தோட ஸ்டடி பிளான் நல்லபடியா போகும். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் சொல்லிடுறேன், அந்த கொஸ்டின் பேப்பர்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதுக்கும் இருக்கு 7ஆம் தேதி. 7ஆம் தேதி நமக்கு ஜிஎஸ்டி கொஸ்டின் பேப்பர். அது யாருமே என்ன பண்றது இல்ல, அவ்வளவா சின்சியரா சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. பட் ஏன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் மோர் தேன் 10 பேப்பர்ஸ் கரெக்ஷன் பண்ணியாச்சு. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் திருத்திக்கிறாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஆட் பண்ணி விட்டுருவேன். அந்த குரூப்ல தான் வந்து வீக்லி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகிட்டு இருக்கும். போஸ்ட் ஆகிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தீங்கன்னா 2-3 டேஸ்ல நானே வந்து அதுக்கான கரெக்ஷனும் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ பயப்பட வேண்டாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். பை.